ஜோஹோல 2025 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அஃபிஷியல் ஹையரிங் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து 2019 to 25 வரைக்கும் இருக்க பேட்ச் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 9 ரோல்ஸ்க்கு அவங்க ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. இதெல்லாமே இப்போ கரண்ட்டாக ஜோஹோவில் விட்ட ஓப்பனிங்ஸ் தான். ஸோ இது 9 ரோல்ஸுமே ஃபுல் டைம் ரோல் தான். சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், வெப் டெவலப்பர்ஸ், ப்ராடக்ட் மார்க்கெட்டர்ஸ், டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ், கண்டென்ட் ரைட்டர்ஸ், QA இன்ஜினியர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், டிசைனிங்கில் வந்து UI UX விஷுவல் கிராஃபிக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் டெவலப்பர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர், வெப் டெவலப்பர் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட் போகணுன்னு நினச்சிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட் ஆர் கண்டென்ட் ஆர் டெக்னிக்கல் ரைட்டர், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி போகலாம். இல்லை எனக்கு வந்துட்டு நான் ஐடியில் போகணுன்னா நீங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் போகலாம். அப்படி இல்லைனா QA கோடிங் ரிலேட்டடாக போகணுன்னா QA இன்ஜினியர்ஸ்க்கு போகலாம். இல்லை எனக்கு வந்துட்டு ப்ராடக்ட் இந்த மாதிரி வேணும், சேல்ஸ் மாதிரி வேணும்னா ப்ராடக்ட் மார்க்கெட்டர்ஸ், இல்லைன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக போகலாம். எனக்கு எதுவுமே வேணாம், டிசைனிங் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் டிசைனிங் சைட் போகணுன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் UI UX விஷுவல் அண்ட் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி டிசைனிங்லேயே அவங்க 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் UI UX படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை விஷுவல் இல்லை கிராஃபிக் டிசைனர், நீங்கள் எந்த டிசைனிங் படிச்சிருந்தாலும் அவங்க கேட்குற இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு அதை படித்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த டிசைனிங்கில் ஹெல்ப் build design work across multiple mediums on various projects. ஸோ அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸில் எந்த மாதிரி டிசைனிங் நீங்கள் பண்ணணும், UI UXல எப்படி பண்ணணும், ஒரு விஷுவல் டிசைனிங்கில் எப்படி பண்ணணும், கிராஃபிக் டிசைனிங்கில் எப்படி பண்ணணும், CSS HTML JavaScript அதில் வர CSS அந்த கேஸ்கேடிங் ஸ்டைலிங் ஷீட்டு வந்து எப்படி நீங்கள் வந்து அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஆகட்டும், இமெயில் ஆகட்டும், அவங்க சொல்கிற அந்த ஒரு ப்ராஜெக்ட் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தென் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 5 லொக்கேஷன்ஸ்க்கு தான் அவங்க இப்போ ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க ஃபுல் டைமில். நீங்கள் இங்கே போய் ஃபுல் டைமாக உங்களால் சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை இந்த லொக்கேஷன்ஸில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ UI UX டிசைனிங், விஷுவல் அண்ட் கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இது தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் இது எல்லாமே இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்களா, அது எல்லாமே வந்து ஒரு டிசைனிங் பண்ணி அந்த பேஜ் எல்லாமே க்ரியேட் பண்ணது இந்த மாதிரி ஒரு டிசைனர்ஸ் தானே. ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸ் ஆகட்டும், அந்த ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் யோசிக்கிறதாகட்டும், தென் ஒரு டைனமிக் ஸ்டாட்டிக் பேனர்ஸ் ஆகட்டும், தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க்ஸ். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா சடனாக உங்களுக்கு ஒரு ஆடு வரும். ஸோ இது எல்லாமே ஒரு டிசைனர் பண்ணக்கூடிய வேலை தான். அது எல்லாமே அவங்க வந்து ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக இந்த ரோலுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் இதை பார்த்துட்டு ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆஃப்டர் தட் இப்போ நீங்கள் வந்து டிசைனிங்னா இந்த 3 இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் போய்க்கலாம். இப்போ இல்லை நான் டிசைனிங் போல் டெவலப்பிங் சைட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் ஆர் வெப் டெவலப்பர்ஸ் இது 2க்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு போனீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கோட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கோட் வந்து டெஸ்டபிளாகவும் நல்லா ஒரு எஃபிஷியன்ட் கோடாகவும் இருக்கணும். ஸோ ஆல்டர்னேட் டெக்னாலஜிஸ், இப்போ இருக்க டெக்னாலஜிஸ் எல்லாமே இப்போ நீங்கள் ஒரு டெக்னாலஜியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்க ஒரு கோட் எழுதுறீங்கும் போது அதுவே அதை இன்னொரு டெக்னாலஜிலேயே உங்களால் அதை டிசைன் பண்ணி டெவலப் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மறக்காமல் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ வெப் டெவலப்பர்னு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக சாஃப்ட்வேர் மாதிரியே வெப்பில் உங்களுக்கு வந்து அவங்க கேட்குற ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் ஒரு கோட் எழுதுறது, அந்த கோட் வந்து இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகிறதாகட்டும், ஸோ கிளைண்ட் சைட் ஒர்க் பண்ணுறது, இது ரியூசபிள் கோடாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெப் டெவலப்பருக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ப்ராடக்ட் மார்க்கெட்டர்ஸ் அப்படின்னு போயிட்டிங்கன்னா ப்ராடக்ட் மார்க்கெட்டர்ஸ்க்கு அவங்க கண்டிப்பாக ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீரைட், டெஸ்ட், மெயின்டைன். இப்போ வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் எழுதுனதை ரீரைட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், அந்த வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணி. இப்போ ஒரு காலேஜ் வெப்சைட் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ரிசல்ட் வருதுன்னா அந்த காலேஜ் வெப்சைட்டில் அந்த ரிசல்ட்டை போடணும். இப்போ அரியர் ஒரு ஸ்டூடெண்ட் எழுதணும் அப்படின்னா அந்த அரியர் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் எழுத மாட்டாங்க, நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கான அந்த ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணி அந்த லிங்க்கில் அந்த ஃபார்ம் டிஸ்பிளே பண்ணுறதாகட்டும், தென் அக்யூரேட் கம்பேரிசன் டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, தென் மார்க்கெட்டிங் வீடியோஸ், வெப்னியார்ஸ், இமெயில் கேம்பெயின்ஸ். இப்போ காலேஜ் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஏதாவது ஒரு செமினார் அட்டன் பண்ணுறக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை வெப்னியார் அட்டன் பண்ணுறக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம், எந்த வெப்சைட்டில் வேணாலும் போய் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ப்ராடக்ட் மார்க்கெட்டு. ஸோ இதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனையும் பார்த்துட்டு
அப்ளை பண்ணுங்கள். தென் வந்து இல்லை நான் நான் ஐடி சைட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கு போகலாம். ஸோ இது வந்து ஒரு வாய்ஸ் ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். வாய்ஸ் பேஸ்டு சப்போர்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ் த்ரூ ஃபோன் தான். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் காலில் தான் மேக்ஸிமம் பேச மாதிரி இருக்கும். தென் மேக்ஸிமம் ஃபோன் தான் இருக்கும். ஒரு மினிமம் ஒரு கம்மியான இது வந்து நீங்கள் சேட் சப்போர்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர் கிட்ட கான்ஃபிடென்ட்டாக கிளியராக நீங்கள் வந்து பேசணும். மேக்ஸிமம் வந்து இதுக்கு எதிர்பார்க்குறது என்னென்னா இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. தென் நைட் ஷிஃப்ட்ஸ் தான் இது. மேக்ஸிமம் இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ் அப்படிங்கும்போது நைட் ஷிஃப்ட் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கும் ஓகே அப்படின்னா ஐம் இன்ட்ரெஸ்டட் கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு நான் ஐடியும் வேணாம், எனக்கு ப்ராடக்ட் சைடும் வேணாம், எனக்கு டிசைனிங் சைடும் வேணாம்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட் போகலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்துட்டிங்கனாலே கூகுள் ஆட்சன்ஸ், எஸ்சிஓ, எஸ்எம்எம், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து டிஜிட்டல்னு வந்துட்டிங்கன்னாவே நம்ம யூஸ் பண்ணுற டே டு டே டெய்லி பிளாட்ஃபார்ம்ஸான சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் மேக்ஸிமம் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட் பண்ணக்கூடிய வேலை. அதே டைம் நீங்கள் வந்து அந்த மாதிரி இல்லாமல் நான் கண்டென்ட் எழுதுகிறேன், நான் ஒரு டெக்னிக்கல் ரைட்டராக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டென்ட் எடுத்து தரலாம். ஸோ அதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பிளாக்ஸ், தென் சோஷியல் மீடியா காப்பீஸ், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் சேம் லொக்கேஷன் தான். 9 ரோல்ஸ்க்குமே உங்களுக்கு ஒரே லொக்கேஷனுக்கு தான் எடுக்கிறாங்க. தென் இப்போ மேக்ஸிமம் நான் பேசிக்காக எல்லா ரோல்ஸ்க்கும் சொல்லியிருப்பேன். நீங்கள் இப்போ இந்த 9 ரோலில் ஏதாவது ஒரு ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இப்போ நீங்கள் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரோலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கான அவங்க கொடுத்துருக்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நல்லா படித்து பார்க்கணும். படித்து பார்த்துட்டு ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு எக்ஸலண்ட் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸும் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வில்லிங் டு ஒர்க் இன் ஆல் ஷிஃப்ட்ஸ். எப்படி டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு நைட் ஷிஃப்ட்ஸ் கேட்டிருந்தாங்களோ இங்கே ஆல் ஷிஃப்ட்மே நீங்கள் ஒர்க் பண்ணுறக்கு வில்லிங்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதையும் நீங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனையும் படித்து பார்த்துட்டு ஆஃப்டர் தட் யூ கேன் அப்ளை ஃபார் தட் பர்டிகுலர் ரோல். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு ஓகே இந்த ரோல் நம்ம செட் ஆகுமா மாட்டோமா அப்படின்னு நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு தென் லொக்கேஷன் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 9 ரோல்ஸ்க்கான அப்ளை லிங்க் நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜோஹோவில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களே அப்ளை பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஜாப் அப்டேட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் டெக் விஸ் ஆஃப் விஷுவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.